महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। நாம் அனைவரும் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். பாரத பூமியில இருக்கக்கூடிய நதிகள் புண்ணிய நதிகள், பாரதத்தில் இருக்கக்கூடிய மலைகள் புண்ணிய மலைகள், பாரதத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் புண்ணியஸ்தலம் தீர்த்தஸ்தலம். அப்படி நாம் அனைவரும் பாரத பூமியில பிறப்பதற்கே நாம் புண்ணியம் பெற்றவர்கள். பாரத் மாதா நமக்கு மட்டும் மாதா அல்ல, உலகத்திற்கே ஜெகன் மாதாவாக ஜெகத்குருவாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். நமது பாரத நாட்டினுடைய முதுகெலும்பு ஆன்மீகம். நமது பாரத நாட்டினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் ஆன்மீகம். இது ஆன்மீக பூமி, பாரத பூமி, ஞான பூமி, யோக பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி. யார் ஒருவர் கடைசி பிறவி இருக்கிறாரோ அவர் இந்த பாரத பூமியிலே பிறக்க வேண்டும். பாரத் மாதா நமக்கு மட்டும் தாய் அல்ல, உலகத்திற்கே தாய். மேலை நாடு போக பூமி. மேலை நாட்டிலிருந்து வந்த ஒரு பிரம்மச்சாரி சொன்னார், நான் இங்கு சில காலம் பாரத பூமியிலே வாழ வேண்டும், இங்கு ஆன்மீகம் ரொம்ப நமக்கு ஸ்பர்ஷமாக கிடைக்கின்றது, அதை நான் சேகரித்து அதுக்கு பிறகுதான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படி நாம் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள். மேலை நாடாக இருந்தாலும் கீழே நாடாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே லட்சியம். சன்னியாசியாக இருக்கலாம், இல்லறத்தராக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம், இறைவனை அடைவது. அந்த இறைவன் வெளியில இல்ல, நம்முடைய உள்ளத்திலே வீற்றிருக்கிறார். அந்த இறைவனை எல்லோருடைய உள்ளத்திலும் நாம் பார்க்க வேண்டும். அப்ப நாம் இந்த அனைவரும் இந்த உலகம் முழுதும் வசுதெய்வ குடும்பம். இந்த உலகம் முழுதும் ஒரே குடும்பம். அதற்கு தாய் தந்தை பார்வதி பரமேஸ்வர். இப்ப நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த ஒரு கண்ணோட்டம் இருந்தால், எல்லாருடைய இடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தால், சண்டை சச்சரவு பொறாமை போட்டி எல்லாமே போயிடும். நாம் எங்கு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ முதலில் அவர்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும். எங்கு மக்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்க ஆரோக்கிய தானம் செய்யணும். மக்களுக்கு நாம் என்ன கல்வி படிப்பு அறிவு நம்ம கொடுக்க வேண்டும். மக்கள் எது வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவரவர் சொந்த காலிலே நிற்கக்கூடிய ஒரு கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். அதுக்கு மேலானது நாம் ஆன்மீகத்தை வழங்க வேண்டும், ஞானத்தை வழங்க வேண்டும். இதை நாம் கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இறைவன் இருக்கிறார், இறைவனை அடைய முடியும். அதுக்கு உரிய ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தை நாம் நிர்ணயம் செய்து கொண்டு ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் நாம் அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும் பொழுது உறுதியாக நாம் இறைவனை அடைய முடியும். இந்த கலியுகத்திலே நம்முடைய மனமெல்லாம் அன்னகத பிராணம் எல்லாம் வயிற்றுல தான் இருக்கு, சாப்பாட்டுல இருக்கு. அதை எப்படி நாம் இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்ய முடியும்? இறைவனுடைய திருநாமத்தை நாம் மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இதை முற்காலத்திலே வேத காலத்திலே கடுமையாக காட்டுக்கு சென்று தவம் செய்தார்கள். ஒத்த காலிலே நிற்பது, கங்கையிலே உள்ளே இருந்து காயத்ரி ஜெபம் செய்வது, கடுமையாக தவம் செய்தார்கள்.
இந்த ஒரு காலகட்டத்திலே அப்படி கடுமையான தவம் செய்ய தேவையில்லை. நாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். இந்த பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திற்கு உரிய வழி நாரதிய பக்தி. நம்முடைய பக்தி ஞானத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இறைவன் இருக்கிறார், அந்த ஞானம் இறைவனை நாம் அடைவோம். எல்லையற்ற ஆற்றல், சக்தி, ஆனந்தம் எல்லாம் நம்முள்ளே இருக்கிறது. இது வெளிக்கொண்டு வருவதற்கு பக்தியின் மூலமாக நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் சேவையின் மூலமாக நாம் இறைவனை அடைய முடியும். எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார், அவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். நமக்கு வழிகாட்டியா லவ் சர்வ் இந்தியா. இறைவன் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறார், அவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் நம்முடைய குறிக்கோள் பாதையாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய லட்சியம் அன்பாக இருந்தால் அது அடையக்கூடிய, நம்முடைய லட்சியம் இருந்தால் அது அடையக்கூடிய பாதையும் சத்தியமாக உண்மையாக இருக்க வேண்டும். பொய் புரட்டு மூலமாக நாம் உண்மையை அடைய முடியாது. நேர் வழி சத்தியம். நாம் அந்த நேர் வழியிலே சென்று நாம் இறைவனை அடைய வேண்டும். இறைவனை நாம் அன்றாட வாழ்விலே நாம் நம்முடைய சொல், நம்முடைய செயல் அது பிரதிபலிக்க சேவை செய்ய வேண்டும். அன்புடன், பக்தியுடன், ஸ்ரத்தையுடன் நாம் சேவை செய்ய வேண்டும். இப்படி நாம் சேவை செய்யும் பொழுது உறுதியாக, நிச்சயமாக நாம் இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி எல்லோருக்கும் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருள் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று நாம் அவரிடமே பிரார்த்தனை செய்கின்றேன். இங்கு வந்தவர்களுக்கும் அவருடைய ஆசி, வராதவர்களுக்கும் ஆசி, எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கும் அவருடைய ஆசி